வணக்கம் அன்பிற்கினியவர்களே. இயற்கையின் கொடைகளை பாருங்கள். அடர்ந்த மரங்களை உடைய காடுகளையும், விண்ணை முட்டும் மரங்களையும், விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்த மலைகளையும், அதற்கு இணையாக வளர்ந்திருக்கும் மரங்களையும், அகண்டு விரிந்த புல்வெளிகளையும், கனி தரும் மரங்களையும், காற்று தரும் மரங்களையும், உலக உயிர்களும் மானுடமும் சிறக்க நல்ல விளைச்சல் நிறைந்த வயல்வெளிகளையும் இறைவன் தந்துள்ளார். இவை அனைத்தையும் செழிக்க வைக்க செழிப்பான ஆறுகளையும் நீர்நிலைகளையும் தந்துள்ளது இயற்கை அன்னை. இத்தகைய வளங்களை செழிக்க வைக்க மழை மட்டுமே மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது என்று மறைஞானி திருவள்ளுவர் அவர்கள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 16 விசும்பின் துளி வீலில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைப்பு காண்பது அரிது என்று இந்த குறள் வழியாக நமக்கு பரிந்துரைக்கின்றார். இந்த குறளுக்கான விளக்கம்: விண்ணிலிருந்து மழைத்துளிகள் பூமியை நனைக்காவிட்டால், பூமி குளிராவிட்டால், பூமியில் ஒரு புல்லின் தலை நுனியை கூட மனிதன் கண்கொண்டு காண முடியாது என்று மழையின் சிறப்பையும் வானத்தின் சிறப்பையும் வலியுறுத்துகின்றார் மறைஞானி திருவள்ளுவர் அவர்கள். இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய இயற்கை வளங்களை போற்றி பாதுகாப்போம். நன்றி. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.